ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரி. தேங்காய் மரத்தினுடைய வேஸ்ட் வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் பெஞ்ச் செய்யறதுன்னு தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 3 வித்தியாசமான சைஸஸில் இளநீ தொக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்கறதுக்கு பூ மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒன்று ஒன்றா கலர் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட். இப்போ தென்னை மரத்தினுடைய பிரான்ச் எடுத்து அதில் இருக்கிற ஒவ்வொரு குச்சிகளையும் தனித்தனியாக கட் பண்ணி கலர் அடிக்க போகிறோம். க்ரீன் கலரில் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணியிருக்கேன். கலர் பண்ண பின்னாடி இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் கலர் அடித்து வச்சுருக்கிற பூக்களும் அதுக்கு தேவையான க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிற காம்புகளும் இருக்குது. இப்போ இந்த பூக்களுக்கு நடுவில் எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் யூஸ் பண்ணி அதுக்கான போலன்ஸை வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பூவை பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும். இந்த காம்பு பகுதியோட ஒரு சைடை மட்டும் எடுத்துட்டு 3ஆக பிரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3மே வந்துட்டு வேற வேற திசையை நோக்கி இருக்கிற மாதிரி அதை வந்து நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் தேவையான அளவுக்கு ஹாட் க்ளூ போட்டு இதை நம்ம வந்து காம்பு மாதிரி ஒட்ட வைக்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு இப்போ பர்ஃபெக்டான காம்பு பகுதி மாதிரி தெரியும். இந்த மாதிரி உடஞ்சு போன பூக்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம 2 பூக்களை ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி நல்லா விரிஞ்ச பூ மாதிரி உருவாக்கிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எல்லா பூக்களையும் ரேண்டமா ஒட்டுக்கா சேர்த்து ஒரு ஃப்ளவர் பஞ்ச் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து டை பண்றதுக்கு நான் கிரீன் கலர் woolen த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த woolen த்ரெட் போட்டு இதை நல்லா கட்டிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் பஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் பஞ்ச் எடுத்து நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற பூத்தொட்டிக்குள்ளே வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.